இப்போ இருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற எந்த வாகனத்திலையும் நம்ம இதை E100 பயன்படுத்த முடியாது. பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதே வண்டியில் இன்றைக்கி நம்ம E100 போட்டு ஓட்ட முடியுமா அப்படின்னா அது பண்ண முடியாது. அதுக்கான தனி வெஹிக்கிள்ஸ் அவங்க கண்டுபிடிச்சி ஆகணும். ஃப்ளக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிற E100ம் போடணும், நமக்கு இப்போ இருக்கிற பெட்ரோலும் போடணும். அந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிளாக இருந்தால் தான் வந்து நமக்கு அதில் அந்த E100 யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பெட்ரோல் அப்புறம் அந்த E100உடைய வேதியியல் பண்புகளே வந்து வேறு மாதிரி இருக்குது. E100 பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஈரத்தன்மையை ஈர்க்கக்கூடிய பண்புகள் கொண்டது. நம்ம இன்றைக்கி வாகனங்களில் பயன்படுத்துகிற இரும்புகள், இந்த ரப்பரு, இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து இப்போது இருக்கிற இந்த பெட்ரோலுக்கான அந்த கெமிக்கல் கம்போசிஷனை எடுத்துக்கிற அளவுக்கு தான் தயாரிச்சிருக்காங்க. E100உடைய அந்த வேதியியல் தன்மைக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணலை. அதுக்கான ப்ராசஸ்மே எல்லா கம்பெனியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த இதை சமாளிக்கிற அளவுக்கு வெஹிக்கிள்ஸ் வரும்போது தான் நம்ம இந்த E100 ஃபுல் பயன்பாட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும்.